தமிழக அரசுடைய டிட்கோ நிறுவனம் இங்க நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல 3 நாட்கள் சர்வதேச விண்வெளி பாதுகாப்பு வணிகம் தொடர்பான கண்காட்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடியது ஆவடி ஓசிஎஃப் ஃபேக்டரியுடைய ஒரு அரங்கத்தில் இருக்கும். அவர்களுடைய தயாரிப்பு குறிப்பா ராணுவ வீரர்களுக்கு தேவையான உடைகளை, கவச உடைகள் மற்றும் சிபிசிஎல் போன்ற நிறுவனங்களுக்கு தேவையான உடைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கும். நம்ம கூட பார்க்கலாம். அதாவது பிரைம் மினிஸ்டர், சிஎம் எல்லாம் போறப்ப அவங்களுடைய பாதுகாப்பு பாத்தீங்கன்னா இது போன்ற சூட்கேஸ் தூக்கிட்டு போவாங்க. ஆனா இதை நம்ம சூட்கேஸ் நினைப்போம். ஆனா சூட்கேஸ் கிடையாது. சார், இதை நீங்க செஞ்சு காட்டுங்க. இது என்ன இருக்குன்னு இதை நீங்க பார்க்கலாம். இது குறிப்பாக யாராவது குறிப்பாக விஐபியை தாக்க வந்தாலோ அல்லது துப்பாக்கியால் சுட்டாலோ இது கவச உடை போல் இருந்து காப்பாற்றும். இது குறித்து விரிவாக சொல்வதற்காக காத்திருக்காங்க. மேடம், இந்த சூட்கேஸ்ல என்ன இருக்கு மேடம்? இதுல இருக்கிறது பேலிஸ்டிக் பிரீஃப் கேஸ். இதுல இருக்கிறது பேலிஸ்டிக் ஃபேப்ரிக். இது 9mm புல்லட் தாங்கும். ஒரு 5 மீட்டர் தூரத்துல இருந்து ஒரு பிஸ்டலோ ரிவால்வரோ வச்சு யாராவது அவங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா கூட இது அந்த புல்லட்டை ஸ்டாப் பண்ணிடும். தடுத்து அந்த விஐபியை செக்யூரிட்டி பாதுகாக்கும். இது ஈஸியா திறக்கக்கூடிய ஒரு டிசைன்ல இருக்கு. 3 பாகமா அது பிரிஞ்சு ஓபன் ஆகி ஃபுல் பாடிக்கு, முழு உடம்புக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நம்ம ஆவடியில தயாரிக்கிறதா நம்மளுடைய பிரதமரும் நம்ம தமிழ்நாடு சிஎம் யூஸ் பண்றாங்களா? ஆமா, நாங்க தமிழ்நாடு சிஎம் செல்லுக்கு நாங்க இதை சப்ளை பண்ணிருக்கோம். அவங்க இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளவு மேடம் இருக்கும்? எந்த வகையான துப்பாக்கி தூடுகள் வரை தாங்கும்? இது 9mm புல்லட்ஸ், அதாவது ரிவால்வரோ பிஸ்டலோ, இது 5 மீட்டர் தூரத்துல இருந்து அவங்க ஃபயர் பண்ணா கூட அதை தடுத்துரும். வேற என்ன சார் உபகரணங்களை நீங்க உற்பத்தி பண்றீங்க? இது மட்டும் இல்லாம நாங்க ஃபர்ஸ்ட் எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸுக்கு தேவையான யூனிஃபார்ம்ஸ். இது எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு அடுத்தபடியா நாங்க இப்போ கவச உடையிலே இறங்கி இருக்கிறோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க தமிழ்நாடு போலீஸ், பாண்டிச்சேரி போலீஸ், உத்தரகாண்ட் போலீஸ், கேரளா போலீஸ், இந்த மாதிரி நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்னு சொல்ற புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட், இது மாதிரி நிறைய ஐட்டம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். பேலிஸ்டிக் ஐட்டம்ஸ் இல்லாம மேல ப்ரொடெக்டிவ் ஐட்டம்ஸ் நாங்க கொடுக்கறோம். லைக் ஷீல்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ற ஷீல்டு, லத்தி, அவங்களுக்கு தேவையான இந்த கலவரத்தும் போது தடியடி, கல்லடியில இருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான கவச உடை இது, அது தயாரிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஓவரால் ஃபயர் ரிட்டார்டன்ட் ஓவரால் சிபிசிஎலுக்கு நாங்க இது 3000 குவான்டிட்டி இப்போ ரீசெண்டா சப்ளை பண்ணிருக்கோம். இது மாதிரி ஒரு சர்வீசஸ்க்கு தேவையான யூனிஃபார்ம், கவச உடைகள் மற்றும் ப்ரொடெக்டிவ் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். டிஎஸ் ரெட்டி, சிஜிஎம், ஆர்டினன்ஸ் க்ளாத்திங் ஃபேக்டரி, அவடி. Now we are manufacturing traditional uniforms to Army, Navy, Air Force and other DPSUs. Not only that, we now started with modern troops comforts like bulletproof jackets, bulletproof helmets, and now we will venture into that lately our niche product is bulletproof vehicles. We already supplied to government of Tamil Nadu, government of Kerala, government of Uttar Pradesh, and Uttarakhand and Pondicherry. So we are getting orders from the inquiries from the various state governments, and we are proud that we are in that Tamil Nadu and Avadi. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. அனைத்து விதமான உடைகளும் இங்கு தயார் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் குறிப்பாக அனைத்து விதமான ஆடைகளும் இங்கு தயாரிக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கார்மெண்ட் மேனுபேக்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு இங்க வச்சிருக்காங்க. இதுல நீங்க பார்க்கலாம் எந்த விதமான உடைகள் எல்லாம் இங்கு அவர்கள் தயார் செய்கிறார்கள் என்பது குறித்தும் விரிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய பாதுகாப்பு துறைக்கு தேவையான முக்கியமான கவச உடைகள் தயாரிக்கக்கூடிய ஆலை தமிழகத்தில் செயல்படுகிறது. அதனுடைய கண்காட்சி இங்க வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த கண்காட்சியை பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இங்க குறிப்பாக பிசினஸ் செய்யக்கூடிய நிறுவனங்கள் குறிப்பாக கட்டணம் செலுத்தி இந்த கண்காட்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.